அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆதமுடைய மக்களின் முதுகளிலிருந்து அவர்களின் சந்ததிகளை உமது இறைவன் வெளியாக்கி அவர்களை அவர்களுக்கு எதிராக சாட்சிகளாக்கினான். நான் உங்கள் இறைவன் அல்லவா என்று கேட்டான். ஆம், இதற்கு சாட்சி கூறுகிறோம் என்று அவர்கள் கூறினர். இதை விட்டும் நாங்கள் கவனமற்று இருந்துவிட்டோம் என்றோ? இதற்கு முன் எங்கள் முன்னோர்கள் இணை கற்பித்தனர். நாங்கள் அவர்களுக்கு பின் வந்த சந்ததிகளாக இருந்தோம். அந்த வீணர்களின் செயலுக்காக எங்களை நீ அழிக்கிறாயா என்று கியாமத் நாளில் நாங்கள் கூறாதிருப்பதற்காக இவ்வாறு உறுதிமொழி எடுத்தோம். அவர்கள் திருந்துவதற்காக இவ்வாறே சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம். முகம்மதே, அவர்களுக்கு ஒருவனை பற்றிய செய்தியை கூறுவீராக. அவனுக்கு நமது வசனங்களை வழங்கியிருந்தோம். அவன் அதிலிருந்து நழுவிக்கொண்டான். அவனை ஷைத்தான் தொடர்ந்தான். எனவே அவன் வழிகட்டவனாகிவிட்டான். நாம் நாடியிருந்தால் அதன் மூலம் அவனை உயர்த்தியிருப்போம். மாறாக அவன் இவ்வுலக வாழ்வை நோக்கி சாய்ந்து விட்டான். தனது மனோ இச்சைகளை பின்பற்றினான். அவனுக்குரிய உதாரணம் நாயாகும். அதை நீர் தாக்கினாலும் நாக்கை தொங்கவிட்டு கொள்கிறது. அதை விட்டுவிட்டாலும் நாக்கை தொங்கவிட்டு கொள்கிறது. நமது வசனங்களை பொய்யென கருதிய கூட்டத்தின் உதாரணம் இதுவே. அவர்கள் சிந்திப்பதற்காக இவ்வரலாறுகளை கூறுவீராக. நமது வசனங்களை பொய்யென கருதி தமக்குத்தாமே தீங்கிழைத்த கூட்டத்தினரே மோசமான உதாரணமாவார். அல்லாஹ் யாரை நேர்வழியில் செலுத்துகிறானோ அவரே நேர்வழி பெற்றவர். அவன் யாரை வழிகேட்டில் விட்டுவிடுகிறானோ அவனே நட்டமடைந்தவன்.